திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஞானாம்பிகை உடனமர் காளகஸ்தீஸ்வரர் அபிராமி அம்மன் உடனுரை ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி கொடிமரத்திற்கு மஞ்சள், சந்தனம், பால், இளநீர், மூலிகை பொடி உட்பட 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள், சிவவாத்தியங்கள் முழங்கி நந்தி, சங்கு, தாமரை, தீபம், சூலாயுதம் மற்றும் வேல் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த விழாவின் போது சுவாமி மற்றும் அம்மன் மயில், ரிஷபம், யானை உள்ளிட்ட வாகனங்களில் வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அபிராமி அம்மன் திருக்கல்யாணம் வரும் 8ஆம் தேதி நடைபெறுகின்றது. கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.